அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலவேலூர். நம்ம வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பாக ஜோதிட மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட அன்பர்களுக்கும் வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பாக மனமார்ந்த வரவேற்பையும் வணக்கத்தையும் நல்கிறோம். வணக்கம். கோபிராஜ் ஐயா அவர்களுக்கு நாட்டப்பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்ட ஜோதிடர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக இருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய வேலூர் சங்கம் சார்பாக வரவேற்பையும் வணக்கத்தையும் நல்கிறோம். வாங்க சார், வெல்கம். ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் தலைவர் திரு ரவிராஜன் அவர்கள் பொன்னாடை போட்டிட்டு வருவார். கையில் பிடிச்சிட்டு சிவா திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியாய் விளங்கும் அம்மையப்பனை வணங்கிக் கொண்டு இந்த ஜோதிடத்திற்கு ஆணிவேராக திகழ்ந்து கொண்டிருக்கும் வேயூர் தோழி பங்கன் விடமண்ட கண்டன் மிக நல்ல வேலை தரகி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்தேன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அடியாரவர்க்கு நல்ல நல்ல என்று நவகிரக நாயகர்களை முதல் வழிபாடாக துதித்துக் கொண்டு இங்கே என்னையும் ஒரு பொருட்டாக உங்கள் முன் நிறுத்தியிருக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜோதிடத்துறையில் சிறப்பான முறையில் ஒரு நபர் திகழ வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு திருவருளோடு கூடிய எம்பெருமான் குருவாக வர வேண்டும். அப்படி எனக்கு கிடைத்த அனைத்து குருமார்களின் திருவடி பொற்பாதங்களையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொண்டு எனது உரையை தனது உரையாக்கி ஒரு சிறிய உரையை ஆற்ற வந்துள்ளேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என் தலை சிறம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான ஒரு ஜோதிட மாநாட்டை உருவாக்கி இருக்கும் எங்களின் மறுநாதர் பாலா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிர்வாகத்தில் உள்ள அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்துள்ள கருத்து வளம் தரும் வாஸ்து. இந்த ஒரு சிறிய தளத்தில் அடியேன் உரையாற்ற வந்துள்ளேன். வாஸ்து என்பது ஒரு உயிரினத்திற்கு உணவு, உடை, இருப்பிடம், இது மூன்றும் மிகவும் இன்றியமையாதது. இதில் உணவும் இருப்பிடமும் பஞ்சபூத ஆற்றலால் ஆளுமை பெற்றது. அந்த பஞ்சபூத ஆற்றல் சக்தியானது நாம் உண்ணும் உணவில் அனைத்தும் கலந்தே நம்மளை ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்கிறது. அதே போல் நாம் இருக்கும் இருப்பிடத்தையும் அந்த பஞ்சபூத ஆற்றல் ஒருங்கிணைத்து செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையே. இப்பொழுது வாஸ்து என்ற தலைப்பில் கிராமங்களில் அல்லது சற்று சிறிய சிறிய வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் நகரத்திற்கு அப்பாற்பட்ட இடங்களில் நாம் வாஸ்துவை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் அது தெரியும். ஆனால் நகரத்தில் வாஸ்துவுக்கான சிச்சுவேஷன் சரியாக அமைவதில்லை. இந்த நகரங்களில் நீங்கள் வாஸ்து ஜாம்பவான்கள் நகரங்களில் மிகவும் கவனமாக அந்த வாஸ்துவை அமைத்து கொடுத்தால் அந்த
வீட்டில் அந்த இருப்பிடத்தில் இருக்கும் நபர்கள் சிறப்பான முறையில் இருப்பார்கள் என்பது நான் அறிந்த உண்மை. ஏனென்றால் நிறைய நகரப்புற வீடுகளில் ஏதாவது ஒரு வாஸ்து கோளாறுகள், அதாவது பஞ்சபூத சக்தியை உள்வாங்கும் ஆற்றல் மிக்க ஈசானியம், மின்காந்தல் ஆற்றலை உள்ளே வாங்கும். அது அந்த இடம் நிறைய இடங்களில் வந்து பார்த்தால் பாதிக்கப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களை தேர்வு செய்வது என்பது யார் யார் ஜாதகங்களில் குரு பகவான் சுமாராக அல்லது பலம் இழந்து இருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த ஈசானியம் பழுதடைந்த மனைகளை நீங்கள் தேர்வு செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். ஏனென்றால் குரு அவயோகியாக இருக்கவர் அல்லது குரு நீச்சம் பெற்றோ இருந்தால் அவர்களுக்கு ஈசானியம் சற்று பாதித்து இருந்தாலும் பெரிய தொல்லைகளை தராது. ஏனென்றால் குரு பகவான் ஏற்கனவே அவர்களுக்கு பாதகமாக இருக்கிறார். அதுபோல் ஒவ்வொரு வடக்கு ஈசானியம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே புதன் குரு ஆதிக்கம் உள்ளது. அங்கே புதன் சற்று பலவீனமாக உள்ள ஜாதகர்களுக்கும் நீங்கள் அந்த வடக்கு ஈசானிய மனையை தேர்வு செய்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல் கிழக்கு ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகத்தில் சூரிய பகவானும் குருவும் ஆதிக்கம் செலுத்தும் இடமாக அந்த கிழக்கு ஈசானியம் இருக்கிறது. அங்கே நாம் எல்லாம் சொல்லுவோம் சூரிய வாசுக்கால் சிறப்பான முறையில் இருக்கும் என்று. நீங்கள் அனைத்து அளவுகள் சிறப்பாக செய்து, குழிக்கணக்கு சிறப்பாக செய்து, அனைத்து அம்சங்களையும் அந்த வீட்டிற்கு 4 மூலைகளையும் சிறப்பாக செய்து அங்கே ஒரு மனையை அமைத்து கொடுத்தால் கூட யார் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருக்கிறாரோ அவர் அந்த மனையில் இருந்தால் கண்டிப்பாக அவர் வீழ்ச்சியை தான் அடைவார். இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மனைகளையும் ஒவ்வொரு இடங்களையும் நீங்கள் தேர்வு செய்யும் போது ஒருவரினுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்கிறது, எந்த கிரகங்கள் பலமில்லாக இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் மனைகளை தேர்வு செய்வது அல்லது வீடுகளின் அளவுகளை நிர்ணயம் செய்வது அல்லது அவர்களுக்கு தலைவாசலை நிர்ணயம் செய்வது என்று ஒவ்வொரு வழிமுறையையும் நீங்கள் சிறப்பான முறையில் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றாற்போல் நம்மை தேடி வரும் பயனாளர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் என்று அன்போடு கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரா ஜோதிட சங்கத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ. அடுத்து